இந்த கதையில ஒரு ஊரை காமிக்கிறாங்க. அந்த ஊரே ஒரு வினோதமான ஒரு பழக்கத்துல இருக்காங்க. அந்த ஊர்ல செத்து போனவங்க எல்லாமே புதைச்சு மட்டும் தான் வைக்கிறாங்க. அப்பதான் மழை வரும்னு ஒரு மூட நம்பிக்கையில இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த சமாதியில செத்து போனவங்களோட பிறந்த நாள், இறந்த நாள் மட்டும் இறக்காம அவங்க எப்படி செத்தாங்கன்றத குறிப்பையும் எழுதி வைக்கிறாங்க. ஒரு நாள் அந்த ஊர் தலைவரும் இறந்து போறாரு. அவருக்கும் அதே மாரி தான் பண்ணி வைக்கிறாங்க. இறந்து போன அந்த ஊர் தலைவரோட பொண்ணு தான் இந்த கதையோட ஹீரோயினு. அடுத்ததா அவள தான் வந்து ஊர் தலைவரா மாத்துறாங்க. பதவியேற்பு விழால கூட உட்காந்து அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கா. ஊரே பார்த்து சிரிக்கிறாங்க. இவ தான் நம்மளுக்கு தலைவியாக போறாளான்னு சொல்லி. அப்ப அந்த ஊர்ல சனிக்கிழமை மீட்டிங் நடக்குது. அந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்குறா. ஊர் மக்கள் கேட்கிற எல்லா கேள்விக்கும் பயங்கரமா பதில் சொல்றா. என்னடா மக்கா இருந்த பொண்ணு இப்படி பேசுறாளேன்னு ஊர் மக்கள்லாம் இந்த பொண்ணை பாராட்டுறாங்க. இந்த பொண்ணுக்கு ஆப்போசிட்டா இருக்கவங்களாம் அதை பார்த்து பொறாமப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு கேள்வி கேட்கறான். நம்ம ஊர்ல பணத்தை புதைக்கிறதுக்கு இடம் ரொம்ப கம்மியா இருக்குன்னு. ஏன்னா ஹீரோ தான் அந்த ஊர்ல வெட்டியானா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இவ்வளவு நேரம் திறமையா பதில் சொல்லிட்டு இருந்த ஹீரோ கேட்ட அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அங்க நேக்கா எஸ்கேப் ஆகி ஓடிடுறா. ஊரே இந்த பொண்ணு என்னதான் பதில் சொல்ல போறான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க.